அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஆமாங்க, இன்றைக்கி நான் மெதுவடை தான் செய்ய போகிறேன். ஏம்மா மெதுவடை தானம்மா இது எல்லோரும் போட்டாங்கம்மா, நீ என்னம்மா வித்தியாசமாக போடுற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நான் பண்ணுறேன் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டுக்கல் தாங்க. ஆமாங்க, நம்ம அதாவது மெதுவடை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெதுவடை அப்படிங்கும்போது அதை நம்ம கல்லுலேயே ஆட்டி சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் எனக்கு பார்த்தோன்னா 2 கிட்ஸ் இருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட் செகண்ட் பேபிக்கு ஃபீடிங் நிறுத்தினதுன்னு உடனே ரொம்ப வெயிட் அதிகமாக போட்டுருச்சு. ஸோ என்னோடய உடம்பை நான் குறைக்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஸோ இவனுங்களை வச்சு நம்ம எக்ஸசைஸ் அது இதுலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் சின்ன நம்ம கை வேலைகளை செஞ்சாவது நம்ம உடம்பை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம இதுக்குள்ளே இறங்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு உளுந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளுந்து நல்லா தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த பருப்பை எடுத்துக்கிட்டேன். அது காட்டு பருப்புன்றனால தோலோடு தான் இருக்கும். ஸோ அதை தோலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கையை இப்படி வச்சு நல்லா இப்படி நம்ம அரிச்சு எடுத்தோம்னா நல்லா அதில் இருக்க கல்லெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த தோலோடவே நம்ம சமைக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லது தான். ஸோ நான் பாதி தோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப தோல் போட்டாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். மீதி தோல் அப்படியே நம்ம மாட்டுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. அதாவது 2 டம்ளர் உளுந்துனா 1 டம்ளர் அரிசி அந்தளவு ரேஷியோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அரை டம்ளர் அரிசி கூட எடுத்துக்கலாம். நம்மளோட பொறுத்து வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி போட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கிட்டேன். அதுவும் தண்ணி நிறையாலாம் ஊற்றிடாதீங்க, கம்மியாகவே ஊற்றுங்க. கொஞ்சம் கம்மியாக, அதாவது அது மையிற அளவுக்கு தேவையான அளவு மட்டும் இருந்தால் போதும். நிறைய சொதன்னு ஊற்றிட்டிங்கன்னா அது நம்ம அப்புறம் வடை நல்லாவே வராது. அதனால் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு ரைஸை போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் போட்டுக்கிட்டால் தான் அது நல்லா மஞ்ச பிறகு நம்ம அடுத்து கூட 2வது உளுந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குறன்னு இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இது கூட இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து போட்டு சுத்தமாக தண்ணியே வேணாம், அது நல்லா அரைக்க அதுலேருந்தே தண்ணி விடும். ஸோ அதுவே நமக்கு போதுமானது தான். நல்லா போட்டு மைய ஆட்டணும். எல்லாம் ஆட்ட பார்த்திங்கன்னா அப்படி நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக அப்படி வருதுங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டால் இந்த மாதிரி வராது. நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த ஹீட்டுக்கே என்ன ஆகிடுதுன்னா அது அப்படியே அந்த இதெல்லாம் இதாகிடுது, கரைஞ்சிடுது. ஸோ அதனால் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஆட்டும்போது நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் சீரகம் மிளகுலாம் போட்டுக்கிட்டேன். போட்டு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, அதாவது பிகினர்ஸ்லாம் மெதுவோட சுட தெரியாது இல்லைங்களா, எனக்கே என்ன சுட தெரியாது. அப்புறம் நான் மேரேஜ் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டால் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மெதுவோட நடுவில் அந்த ஓட்டை போட்டு சுட்டால் தான் அதில் ஃபுல்லாக அது வேகும். நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு அப்படியே ஸ்பான்ச்சியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஓட்டை போடுறது. அப்படியே போட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நடுவில் நம்ம ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயில் அப்படியே கையை கீழே கவுத்தோன்னா அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி தொட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அது தானாகவே அதுக்குள்ளே விழுந்துடும். போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. அதுக்கப்புறம் போட நமக்கே ஒரு ஐடியா அப்புறம் நம்ம போட்டுருவோம். ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாக வந்தது. அதுவும் நம்ம இந்த மிக்சியில் போடாமல் அந்த உரலில் ஆட்டுறப்போ நல்ல கைக்கு எக்ஸசைஸுங்க. நல்லா நல்லா அதாவது ஒரு 1/2 hour கிட்ட வேலை வாங்கினுச்சு. ஆனாலுமே நல்லா நமக்கு ஹெல்த்தியாக இருந்தது. எனக்கு எப்படியோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்களுக்கும் அது ஒரு ஆரோக்கியமாக நம்ம எந்த அதில் இருக்க சத்துக்கள் வீணாக்காத நான் அப்படியே கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிறைவும் இருந்தது. இங்கே பாருங்களேன், எப்படி நல்லா செம்மையாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. வடை இந்த வடைக்கு நிகரே எதுவும் இல்லை அப்படின்னு வடிவேல் சொல்லுவாங்க. இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஆயிலும் அவ்வளோக்கா இல்லை. ஸோ நல்லா ஸ்பான்ச்சியான வடை கிடச்சது. இதுவே நம்ம மிக்சியில் போட்டால் இந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதில் நம்ம செய்யும்போது நமக்கு எக்ஸசைஸாக இருக்கும். நம்மளால் அந்த டயட்டு கேட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணினா நம்ம உடம்பு சீக்கிரம் குறைஞ்சிடும்.